ஆத்திச்சூடி எளிமையான வரிகளைக் கொண்டு அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இயற்றப்பட்ட நீதி நூல் ஆகும். ஆத்திச்சூடியை இயற்றியவர் ஆவுவையார். ஆத்திச்சூடி 12ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட நூலாகும். ஆத்திச்சூடி உயிர் வர்க்கம், உயிர்மெய் வர்க்கம், ககர வர்க்கம், சகர வர்க்கம், தகர வர்க்கம், நகர வர்க்கம், பகர வர்க்கம், மகர வர்க்கம், வகர வர்க்கம் என பிரித்து தொகுக்கலாம். ஆத்திச்சூடியில் 109 பாடல்களும் ஒரு கடவுள் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளன. குழந்தைகள் எளிதில் புரிந்து மனதில் பதிய வைக்க வேண்டிய அறநூல் இது. 1. அறம் செய்ய விரும்பு. நீ தருமத்தை, அதாவது கடமையைச் செய்ய ஆவல் கொள். 2. ஆறுவது சினம். கோபம் தணிக்கப்பட வேண்டியதாகவும். 3. இயல்வது கரவேல். உன்னால் கொடுக்கக்கூடிய பொருளை யாசிப்பவர்க்கு ஒளிக்காது கொடு. ஈவது விலக்கேல். ஒருவர் மற்றவர்க்குக் கொடுப்பதை வேண்டாமென்று தடுக்காதே. 5. உடையது விளம்பேல். உன்னிடத்திலுள்ள பொருளை அல்லது இரகசியங்களை பிறர் அறியுமாறு சொல்லாதே. 6. ஊக்கமது கைவிடேல். எப்போதும் முயற்சியை கைவிடக்கூடாது. 7. எண் எழுத்து இகழேல். எண்ணும் எழுத்தும் மக்களுக்கு இன்றியமையாதன. ஆகவே அவற்றை வீணென்று இகழ்ந்து கற்காமல் விட்டுவிடாதே. 8. ஏற்பது இகழ்ச்சி. இறந்து வாழ்வது இழிவானது. அதனால் யாசிக்கக் கூடாது. 9. ஐயம் இட்டு உண். யாசிப்பவர்கட்கு கொடுத்து பிறகு உண்ண வேண்டும். ஒப்புரவு ஒழுகு. உலக நடையை அறிந்து கொண்டு அத்தோடு பொருந்துமாறு நடந்து கொள். ஓதுவது ஒழியேல். நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்துக் கொண்டிரு. ஆவுவியம் பேசேல். ஒருவரிடமும் பொறாமை கொண்டு பேசாதே. அக்கம் சுருக்கேல். அதிக லாபத்துக்காக தானியங்களை குறைத்து அளந்து விற்காதே.